சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சுவாமி ஐயப்பன் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மிகவும் பக்தியுடன் வழிபடப்படும் ஒரு தெய்வமாகும். ஐயப்பன் சமய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறார். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் அவரது பிரதான வழிபாட்டு இடமாகும். அங்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள். ஐயப்பன் பிறப்பு மற்றும் கதைகள் புராணக் கதைகளின்படி ஐயப்பன் சிவபெருமானும் மோகினி அவதாரமாக வரும் விஷ்ணுவும் இணைந்து பெற்ற பிள்ளை. அவரின் பிறப்புக் கதை மகிஷி என்ற அசுர கன்னியை அழிக்க அருளப்பட்டதாக கூறப்படுகிறது. மகிஷி தனக்கு வேண்டிய வரத்தினால் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பிறப்பித்த பிள்ளை மட்டுமே தன்னை வெல்ல முடியும் என்பதை கேட்டு பெற்றிருந்தாள். குழந்தையில்லாத பந்தள இராஜாவும் அரசியும் ஐயப்பனை மகனாக தத்தெடுத்தனர். அவர் மணிகண்டன் என்று அழைக்கப்பட்டார், ஏனெனில் அவர் கழுத்தில் தங்கமணிகள் அடங்கிய சங்கிலி அணிந்திருந்தார். மணிகண்டன் சிறு வயதிலேயே சிறந்த தைரியமும் ஞானமும் கொண்டிருந்தார். மகிஷியை அழித்தது இளவரசனாக வளர்ந்த மணிகண்டன் தனது தேவகாரியத்தை நிறைவேற்றி மகிஷியை வெற்றி கொண்டார். அதன் பிறகு தனது இறையடையாளத்தை வெளிப்படுத்தி சபரிமலையில் தவமிருக்க முன்வந்தார். சபரிமலை கோவில் இன்று அமைந்துள்ள இடமே ஐயப்பன் தவமிருந்த தலமாக கருதப்படுகிறது. சபரிமலை யாத்திரை சபரிமலை கோவில் யாத்திரை இந்தியாவின் மிக முக்கியமான புனித யாத்திரைகளில் ஒன்றாகும். யாத்திரைக்கு முன் பக்தர்கள் 41 நாள் காலம் விரதம் கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தில் கார்த்திகை முதல் நாள் பெற்றோர்களை வணங்கி அவர்களின் அனுமதி பெற்று குருசாமியின் கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். பள்ளி கெட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவோர் சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பக்தர்கள் ஒருவரையொருவர் சுவாமி அல்லது ஐயப்பா என்று அழைக்கிறார்கள். இது அனைவரும் சமமாக இருப்பதை குறிக்கிறது. தத்துவ அர்த்தம்: சுவாமி ஐயப்பன் சில முக்கிய தத்துவங்களை அடையாளமாக காட்டுகிறார். சிவனும் விஷ்ணுவும் இணைந்த உருவமாக அவரது பிறப்பு சமயங்களின் ஒற்றுமையை கூறுகிறது. யாத்திரை எந்த சாதி, மதம், மொழி போன்ற வேறுபாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாது. விரதம் மற்றும் யாத்திரை ஆளுமை மற்றும் பக்தியில் ஒழுக்கத்தை வளர்க்கிறது. மகர ஜோதி சபரிமலை யாத்திரையின் உச்சமாக கருதப்படுவது மகர ஜோதி நிகழ்வு. இது மகர சங்கராந்தி நாளில் வானத்தில் தெரியும் ஒரு தெய்வீக ஒளியாகும். இது ஐயப்பன் அருளின் அடையாளமாக கருதப்படுகிறது. சுவாமி ஐயப்பனின் கதையும் வரலாறும் பக்தர்களை தன்னடக்கம், ஒற்றுமை மற்றும் பக்தியின் வழியில் நெருங்கச் செய்யும். இந்நாள் வரை அவர் தென்னிந்திய ஆன்மீக உலகில் முக்கிய பங்கு வகிக்கிறார்.